கண்ணியமானவர்களே, உண்மையிலேயே தனிமையில் இன்றைக்கு வாழ்றது இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதிகமான வாலிபர்கள் கேட்கக்கூடிய கேள்வி, தனிமையில் இருக்கிறோம், நாடு கடந்து இருக்கிறோம், அல்லது ரூம்களில் அறைகள் எடுத்து இருக்கிறோம், மிகவும் தனிமையில் இருக்கிறது மிகவும் கஷ்டமாக இருக்கு, பாவம் செய்ய இயலாம, பாவத்துக்கு நாங்கள் எடிட்டாக இருக்கிறோம், இதுக்கு என்ன சரி மருந்து இருக்கான்னு கேட்குறாங்க, இதுக்கு ஏதாவது மார்க்க ரீதியில் ட்ரீட்மெண்ட் இருக்குதான்னு கேட்குறாங்க. கண்ணியமானவர்களே, முதலாவது விளங்கணும் என்னன்னா, இது மிக பயங்கரமான பெரிய பாவம். தனிமையில் பாவம் செய்கிறது ஒரு மிக பயங்கரமான பெரிய பாவம், மினல் கபாயிர், பயங்கரமான பெரிய பாவம் என்று சொல்லணும். என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்றான், யஸ்தக்ஃபூன மினன் நாஸ், மனிதர்களுக்கு முன்னால ஏதாவது ஒரு பாவம் வந்துட்டா அதை அப்படியே மறைச்சு கொள்றாங்க, தன் அப்படியே பாவம் செய்யாததை போல காட்டிக் கொள்றாங்க. வலா யஸ்தக்ஃபூன மினல்லாஹ், அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், தனிமையாகிட்டா அப்படி அல்லாஹ் என்ன பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வு இல்லாமல் பாவம் செய்ய ஈடுபடுறாங்க, பாவத்தை செய்யறாங்க. இது பயங்கரமான மிகப்பெரிய பாவம். அல்லாமா இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்லுவாங்களாம், ஒரு மனிதன் ஒரு பாவத்தை செய்ய போறான், ஒரு மலைப்பாங்கான பிரதேசத்தில் காட்டு பகுதிக்கு போறான். இவன் செய்யக்கூடிய பாவம் தௌபா செய்வான், தௌபா செஞ்சு அல்லாஹ் மன்னிச்சிடுவான். ஆனால் இவன் செய்த பாவத்தை விட பயங்கரமான பாவம் இது தெரியுமா? நல்லா சிந்தனையில் எடுங்க வாலிபர்கள். இதில் செய்யக்கூடிய பாவத்தை விட பயங்கரமான பெரிய பாவம் என்ன தெரியுமா? இவன் அந்த ஏரியாவுக்கு போயிட்டு, அந்த பகுதிக்கு போயிட்டு இல்தஃபத்தை திரும்பி பார்க்குறான், யாராவது என்ன பார்க்குறாங்களா, யாராவது எங்களை கண்காணிக்கிறாங்களான்னு பார்க்குறான். இவன் இப்படி திரும்பி பார்க்கிறது இவன் செய்யக்கூடிய பாவத்தை விட மிக பயங்கரமான பெரிய பாவம் என்று சொல்றான். கண்ணியமானவர்களே, இந்த ஆயத்துக்கு இந்த 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 இதுவும் ஒரு விளக்கம். இன்னும் சில சமகால அறிஞர்கள் இந்த ஆயத்துக்கு விளக்கம் எழுதுவாங்க, யஸ்தக்ஃபூன மினன் நாஸ் வலா யஸ்தக்ஃபூன மினல்லாஹ், மனிதர்கள் பார்க்குறாங்கன்னு தவிர்த்து கொள்றாரு, ஆனால் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வு இல்லாமல் தனிமையாக பாவத்தில் செய்கிறாரு. அப்படின்னா சமகால அறிஞர்கள் சொல்லுவாங்க, இன்றைக்கு ஒருத்தன் ஒரு தனிமையில் ரூம்ல இருந்து ஒரு படத்தை பார்த்து கொண்டு இருக்கிறான், யாருக்கும் தெரியாம சத்தம் இல்லாம அந்த படத்தை பார்த்து கொண்டு இருக்கிறான். இப்ப திடீர்னு ஒரு கதவு தட்டுற சத்தம் ஒன்று கேட்குது. இந்த கதவு தட்டுற சத்தத்துக்கு திடுக்குன்னு உள்ளத்துல ஒரு பயம் வருது. இந்த பயத்துக்கு பின்னால ஓடி போய் கதவை திறக்கிறான். கதவை திறந்து பார்த்தா ஒரு பூனையோ ஒரு நாயோ அப்படியே வந்து கதவுல அப்படியே பட்டுட்டு போய் தெரியுது. அந்த சத்தம் தான் வந்துச்சு. கண்ணியமான சகோதரர்களை விளங்கப்படுத்துறாங்க, அட இவனுக்கு அந்த தொடர்ந்து பார்க்குற நேரத்தில் யாராவது என்ன பார்த்திப்பாங்களோ, சத்தம் வெளியே கேட்டிருக்குமோ என்ற பயம் உள்ளத்தில் வருது. ஆனால் அடே, இந்த 7 அண்ட சராசரங்களை படைச்ச என்ன படைச்ச ரப்ப, இருளை படைச்ச ரப்பு, இருளையும் பார்க்கக்கூடிய ரப்பு என்ன இந்த பாவத்தை செஞ்சு கொண்டிருக்கிற, பாவத்தை அல்லாஹ் பார்த்துக்கிறா, அல்லாஹ் பார்க்கிறான் இல்லை என்ற உணர்வுல செய்யறது இருக்குதானே, இது மிக பயங்கரமான பெரிய பாவம் என்ற கருத்தை இந்த ஆயத்துக்கு கீழால சில சமகால அறிஞர்கள் விளங்கப்படுத்துறாங்க. கண்ணியமானவர்களே, அப்ப தனிமையில பாவம் செய்யறது மிக பயங்கரமான பெரிய பாவம். இரண்டாவது, ஒரு மனிதன் தெளிவாக விளங்குங்க, பாவம் செய்ய ஆரம்பிச்சுட்டான்டா, தனிமையில பாவம் செய்ய ஆரம்பிச்சுட்டான்டா, 4 விதமான சோதனைகள் என்னுடைய வாழ்க்கையில கட்டாயமாக இருக்கும். ஒவ்வொருத்தரும் தெளிவாக விளங்குங்க, என்னோட வாழ்க்கையில் இருக்குதான்னு டெஸ்ட் பண்ணி பாருங்க. அதுல முதலாவது என்ன தெரியுமா? அல்லாமா இப்னு கையும் சொல்றாங்க, இவர் எங்க போனாலும் இவருக்கு இழிவு சாட்டப்பட்டுடும், இழிவாகத்தான் இருப்பார். அது குடும்பத்தில் இருந்தாலும் சரி, வெளியில போனாலும் சரி, பள்ளிக்கு வந்தாலும் சரி, பள்ளியை விட்டு வெளியே போனாலும் சரி, நிர்வாகத்துக்கு போனாலும் சரி, வேலை தொழிலுக்கு போனாலும் சரி, உள்நாட்டிலையும் சரி வெளிநாட்டிலையும் சரி, எங்க போனாலும் இழிவு இருக்கும், இழிவோட தான் இருப்பார். அல்லாமா இப்னு கையும் சொல்றாங்க, யாரு தனிமையில மனிஸ்தகஃப பில்லாஹி ஃபில் ஹலவாத், யாரு தனிமையில பாவம் செய்யக்கூடிய பழக்கத்தை உருவாக்கி கொள்வாங்களோ, அல்லாஹ்வை அற்பமாக கருதுவாங்களோ, தனிமையில அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வு இல்லாமல் இருப்பாங்களோ, பாவத்தை செய்வாங்களோ, இப்தலாஹுல்லாஹு பிதுல்லி ஃபில் அலானியா, வெளிப்படையில இவர் எங்க போனாலும் இழுவையில் கொண்டு இவர் சோதிக்கப்படுவார். இன்னைக்கு நாங்கள் பார்ப்போம், காலையில் எழும்புவார், வீட்டில சண்டை, வேலைக்கு போனால் அங்கே பஸ்டர் ஏச்சி பேச்சு, திரும்பி வரக்கூடிய நேரத்தில் பஸ்ஸில் பிரச்சனை, வீட்டுக்கு வரக்கூடிய நேரத்தில் நாய் இன்னொரு மிருகங்கள் இருள் அங்கே அப்படி அந்த சோதனையில் வருவார். இப்படி வீட்டுக்கு வந்தால் மருவ தொடர்ச்சியான பிரச்சனை. கண்ணியமானவர்களே, ஒரு நிம்மதி இல்லாமல் ஒரு இழிவோடு நாங்கள் இன்றைக்கு சமூகத்தில் வாழ்கிறோம்னா வேறொன்றும் இல்லை, நாங்கள் தனிமையில் செய்யக்கூடிய பாவங்கள் தான் இதுக்குண்டான அடிப்படை காரணம். இது முதலாவது. ரெண்டாவது, தெளிவாக விளங்குங்க, ஒரு மனிதன் பாவம் செய்ய ஆரம்பிச்சுட்டான்டா தனிமையில், இவனுடைய எல்லா விதமான நல்ல கர்மங்களும் இவர் செய்யறதை விடவும் செய்யாமல் இருக்கிறது நல்லது. ஏன் தெரியுமா? எல்லா விதமான வழக்க வழிபாடுகளும் ஹபாகன் மன்சூரா, காத்துக்கு பறந்த தூசியை போல சின்ன பின்னமாக மாறும். கனிமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாகவே ஹதீஸ்ல சொன்னாங்க,
நான் என் உம்மத்தில் சில மனிதர்களை பார்க்கிறேன். எந்த அளவுக்கு சொன்னால் கஜிபாலி திஹாமா, திஹாமா என்ற அந்த பனி நிறைஞ்ச அந்த அந்த அளவுக்கு பிரமாண்டமான அந்த நிறைஞ்ச விசாலமான அகலமான அந்த பிரமாண்டமான மலைகளை போல அமல்களை எடுத்துக்கொண்டு வராங்க. ஆனால் இவங்க எப்படியாப்பட்டவங்க தெரியுமா? அல்லாஹு தஆலா இவர்களுடைய யஜஅலுல்லாஹு இவர்களுடைய அமல்களை ஹபா மன்சூரா சொன்னாங்க. பாலைவனத்தில் அந்த பரந்த அது தூவப்பட்ட பரந்த மண்களை போல சுக்குநூறாக மாறிடும். எல்லா அமல்களும் எப்படி இருக்கும்? கஷ்டப்பட்டு 40 வருஷம் 60 வருஷம் 80 வருஷம் 100 வருஷம் சேர்த்த அமல்கள் பரத்தப்பட்ட அந்த புழுதிகளை போல ஆகிடும். சொன்னாங்க, சஹாபாக்கள் கேட்டாங்க, யார் ரசூலல்லாஹ், இவங்களை அஹ்பிர்னா, எங்களுக்கு இவளை பற்றி சொல்லுங்க, மன்ஹூம், இவர்கள் யாரு? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்கள் யார் தெரியுமா? அவர்கள் மின் ஜில்தத்திக்கும், உங்களில் இன்றும் உள்ளவர்கள். உங்களை போலேயே அமல் செய்வாங்க, உங்களை போலேயே பேசுவாங்க, கதைப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. தஹுதுன மினல் லைல், இதை விட உங்களை போலே வணக்க வழிபாடுகளையும் அதிகமானவர்கள் ஈடுபடுவாங்க ரகசியமாக. ஆனால் இதா ஹலவ், தனிமையாகிட்டா, பிமஹாரிமில்லாஹி இன்தஹகுஹா, எல்லா விதமான ஹராமான செயற்பாடுகளையும் செய்வாங்க. கல்யாணமானவர்கள் வெளிநாட்டுக்கு போனான், அல்லது ஊரிலிருந்து கொழும்புக்கு ஏதாவது ஒரு பகுதிக்கு வேலைக்கு வந்து ஒரு தனிமையில் ரூம் ஒன்று கிடைச்சான். கண்ணியமானவர்களே, வாலிபர்களே, நாங்கள் செய்யக்கூடிய பயங்கரமான பாவங்கள், நாங்கள் செய்யக்கூடிய எல்லா நல்ல கர்மங்களையும் தோடுபடியாக ஆக்கிடும். இது 2வது, தெளிவாக விளங்குங்கள். 3வது தான், நாங்கள் தனிமையில் பாவம் செய்ய ஆரம்பிச்சா அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியமான சகோதரர்களே, அன்பானவர்களே, தெளிவாகவே விளங்குங்க. தனிமையில் பாவத்தை செஞ்சு 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 இவருடைய முகத்தை அல்லாஹ் அப்படியே கருப்பாக ஆக்கிப்பான். இவருடைய முகத்தில் செழிப்பிருக்காது. அல்லாமா இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க வந்து, துனூபுல் ஹலவாத், தனிமையில் ஒரு மனிதன் செய்யக்கூடிய பாவம், துகப்பிஹுல் வுஜூஹ், முகத்தை அப்படியே குழப்பி அசிங்கமானதாக அலங்கோலமானதாக மாற்றிடும் என்ற கருத்தை அல்லாமா இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் இன்னும் சில மார்க்க அறிஞர்களும் இதற்கு கீழால நிறைய விஷயங்களை எடுத்திருந்தாங்க. பெரியமானவர்கள், அதனால தான் பார்க்கிறோம், நல்லா பிரகாசமாக இருப்பார், வேலைக்கு போவார் அல்லது வெளிநாட்டுக்கு போவார், திரும்பி வரக்கூடிய நேரத்தில் பார்க்கிறோம் அவர்களுடைய முகங்கள், அவர்களுடைய தோற்றங்கள் அப்படியே மாறி அலங்கோலமாக மாறுறதை நாங்கள் பார்க்கிறோம்னா, கண்ணியமானவர்களே, இதெல்லாம் தனிமையில் நாங்கள் செய்யக்கூடிய பாவத்தினுடைய தாக்கம். 4வது தெளிவாக விளங்குங்க, தும்ஹகுல் பரகா ஃபிர் ரிஸ்க் வல் உமர், வாழ்க்கையிலையும் ரிஸ்கிலையும் அல்லாஹ் பரக்கத்தை ஒரு நாள் காட்ட மாட்டான். இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் கோல் எடுக்கிறாங்க, வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க பேசுகிறாங்க, தேடுறோம் 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம், சாதாரணமாக ஒரு சின்ன குடிசை வீடு கூட கட்டலாமே இருக்கு. கண்ணியமானவர்களை என்னான்னு விசாரித்து பார்த்தா வாழ்க்கையில் வரக்கத்தில்லை. இவர்களுக்கு பின்னால் பார்த்தா மிக பயங்கரமான பெரிய பாவங்கள், தனிமையில் யாரும் பார்க்குறாங்க இல்லைன்னு சொல்லி தனிமையில் பயங்கரமான பெரிய பாவத்தில் ஈடுபடுறாங்க, மானக்கேடான செயற்பாடுகளில் ஈடுபடுறாங்க, மோசமான காட்சிகளை பார்க்குறாங்க, மோசமான தனிமையில் மோசமான காரியங்களில் ஈடுபடுறாங்க. கண்ணியமானவர்களே, இவைகள் வாழ்க்கையில் பரக்கத்தை இல்லாமல் ஆக்கிடும். யாராக இருந்தாலும் சரி, வாலிபர்களாக இருந்தாலும் சரி, வாலிபர்கள் இருக்கிறதுனால சொல்கிறேன். ஒரு வாலிபர் சொல்கிறாரு, நான் ஒரு ஹாஸ்டலில் வாலிபர்களோடு இருந்தேன், 5 நேரம் தொழுது கொண்டு நல்ல அமலோடு இருந்தேன், நல்ல விளக்கம் கிடைச்சிச்சு, நல்ல எக்ஸாமில் நல்ல மார்க்ஸுகளும் வந்துச்சு, எனக்கு வீட்டில் 20,000 ரூபா சல்லி அனுப்புவாங்க. அதை ஒரு மாதம் நாங்கள் சாப்பிட்டுட்டு அடுத்த மாதம் பார்த்தா 5,000 ரூபா அப்படியே மிச்சமாக இருக்கும். ஆனால் நான் தனிமையில் ஒரு அறையம் எடுத்தேன், பாவம் செய்ய ஆரம்பித்தேன், படங்கள் பார்க்க ஆரம்பித்தேன், மோசமான தனிமையில் பாடங்கள், அதாவது பாவங்கள் எனக்குள்ளால் வர ஆரம்பிச்சிச்சு, அமல்களை விட்டும் தூரமானேன். கண்ணியமான சகோதரர்களே சொல்கிறாரு, இன்றைக்கு வீட்டிலிருந்து 60,000 ரூபா சம்பளம் அனுப்புகிறாங்க, 60,000 ரூபா சம்பளம் அனுப்புகிறாங்க, சல்லி அனுப்புகிறாங்க. அந்த 60,000 போதாமல் அது முடிய மாதம் இன்னும் என்ன செய்கிறாங்க, குடும்பத்தார்கள் சல்லி போடுறாங்க. ஏன்னா எவ்வளோ இருந்தாலும் போதாது. கண்ணியமானவர்களே, தனிமையில் இருக்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் செய்யக்கூடிய பாவங்கள் நிச்சயமாக சத்தியமாக வாழ்க்கையில் பரக்கத்தை இல்லாமலாக ஆக்கிடும். அதே போல் எங்களோட ஆயுளையும் குறைச்சுடும். மிச்ச காலம் தனிமையில் பாவம் செய்யக்கூடியவங்க ஒரு விஷயத்தை நாங்கள் தூரமாகிறதுக்காக வேண்டி இறங்குறோம். யார் யாரெல்லாம் தனிமையில் பாவம் செய்யக்கூடியவங்க பாருங்கள், நோய் வந்துடும், நோய் வந்தால் மறந்து அப்புறம் கொஞ்சம் காலம் இருப்பாங்க. இன்றைக்கி நாங்கள் பார்க்குறோம், அதனால தான் அதிகமான வாலிபர்கள் அதிகமாக